எங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் சார்? எங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம்? ஆமேனா? அன்னைக்கு என்ன வருமானம் வரட்டும், அன்னைக்கு உலகமே எதிர்த்து நிக்கட்டும், அன்னைக்கு உறவுகள் என்ன வேணாலும் சொல்லட்டும், தூக்கி எறிஞ்சிட்டு நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் பிள்ளைகளும் ஆலயத்துக்கு தான் வருவோம், ஆராதிக்கத்தான் வருவோம். அதுதான் எங்கள் மேல் இருக்கிற அழைப்பு. நாங்கள் ஆராதிக்க அழைக்கப்பட்ட குடும்பம், கத்தரை துதிக்க கத்தரை பாட அழைக்கப்பட்ட. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு முக்கியத்துவம் படலைன்னா உங்க லைஃப்ல தனி ஜெபம் இருக்காது, உங்க லைஃப்ல குடும்ப ஜெபம் இருக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரிஜினலா தனி ஜெபம் குடும்ப ஜெபம் இருந்தா நீங்க ஆராதனையை அலட்சியப்படுத்த மாட்டீங்க. நீங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா இருந்தா நீங்க தனி ஜெபத்துல கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க குடும்ப ஜெபத்துல கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, கிறிஸ்தவ குடும்பம்ன்றோம், தேவனுடைய பிள்ளைகள்ன்றோம், நம்ம குடும்பத்தில் தேவனுக்கே முக்கியத்துவம் இல்லைன்னா அப்புறம் என்ன தேவனுடைய பிள்ளை? தொல்லை நீ பிள்ளை இல்லை. குடும்பத்தில் இன்னைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்துறோம், நம்ம டோரை ஓபன் பண்ணி உள்ள வாண்டுறோம், அப்புறம் என்ன அமுக்குறான், என்ன கொதவலையை நெரிக்கிறான், என்ன கொல்றான். அப்படின்னா என்னங்க பேச காண? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆண்டவரை துதிச்சு பாருங்க, குடும்பமா துதிச்சு பாருங்க, துதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, ஒரு பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. காலையில குடும்ப ஜெபம், தனி ஜெபம் எல்லாத்துலயும் நீங்க கவனம் செலுத்தி பாருங்க. சாத்தான் வர்றானா பாப்போம். 2011 வருஷம் நான் ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். தென்கொரிய தேசத்துக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம். சவுத் கொரியா தேசத்துக்கு நான் போயிருந்தேன். தோத்திரம். அப்போது மார்னிங் ப்ரேயருங்க. தோத்திரம் எவ்ரிடே நடக்குதுங்க, ஒவ்வொரு நாளும் காலேஜ் ஜெபம் நடக்குது. அப்போ நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோமா. தோத்திரம் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது, நான் வரும்போது ஒரு 2 நிமிஷம் அந்த லிஃப்ட்டில் வரும்போது லேட் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் லேட்டு. அப்போ அந்த டோருக்கு வெளியில் ஒருத்தர் நிற்கிறார். தோத்திரம் நான் உள்ளே போகிறேன். அவர் என்னை பார்த்துட்டு ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னாரு. அந்த லேட்டுன்னு அவர் சொன்னது கூட தப்பு இல்லைங்க. அந்த முகத்தை ஒரு சைஸாக வச்சுக்கிட்டு என்னை பார்த்தார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முகம் என்னை விட்டு போகவே இல்லைங்க. இல்லை மனுஷனாயா 2 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கிற அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறாருங்க. எனக்கு என்னடா 2 நிமிஷம் லேட்டுக்கு இவர் இவ்வளோ மூஞ்சி இப்படி சைஸாக்குறாரு அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு சரி வா உள்ளன்னாரு. உள்ளே போகிறேன். டோட்டலி சர்ச்சு பேக்கட் அப். நான் உட்கார்றதுக்கு சீட் இல்லைங்க, என்னை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைங்க. தோத்திரம். அப்புறம் அவர் போய் நைஸாக அந்த ஒருத்தட்ட போய் சொல்லி டிஸ்டர்ப் இல்லாமல் சொல்லி அவர் கொஞ்சம் அப்படி இப்படி நவுந்து கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாங்க. அதில் போய் நான் அப்படி நல்ல வேளை நான் சைஸ் கம்மியாக இருந்தனால தோத்திரம் இடம் கிடச்சிது, உட்காந்துக்கிட்டேன். பார்த்தா 1 மணி நேரம் ஜெபம் நடக்குதுங்க. தோத்திரம். அதில் ஒரு ½ அன் ஹவர் நல்லா, ½ அன் ஹவரில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறாங்க. தோத்திரம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு சங்கீத பகுதியை பைபிள்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்சர் போர்ஷனை படிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு விளக்கம் 10 நிமிஷம் தான், அவ்வளோதான், முடிச்சிடுறாங்க. அடுத்து ஒரு ½ மணி நேரம். தோத்திரம். அடுத்து ஒரு ½ மணி நேரம் நாங்கள் இருந்த நாள்லாம் கவனித்தேன், ஒரே ஒரு பாட்டு போட்டு விட்றாங்க. அது இப்படி ஸ்பீக்கரில் பாடுது. தோத்திரம். அவங்க லாங்குவேஜ் பாட்டு போல் நமக்கு புரியல, அந்த பாட்டு பாடுதுங்க. அது பாடும்போதே ஒரு மாதிரி நம்ம மேலே தேவ பிரசன்னம் இறங்குற மாதிரி இருக்குங்க அந்த பாட்டு. அப்போ அர்த்தம் புரியலாட்டாலும் அவ்வளோதான், ஆளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரும் முன்னாடி இருந்தெல்லாம் ப்ரேயர் லீட் பண்ணலைங்க. பாஸ்டரே எங்கன்னு தெரில. பார்த்தா அவர் அந்த பலிபீடத்துக்கு கீழே உட்காந்து அவர் முழங்கால் போட்டு அவர் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. பயங்கரமா அந்நிய பாஷையில் அழுது கதறி நெஞ்சில தலையில அடிச்சு அழுகிறாங்க. அந்த மாதிரி நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. எல்லாம் கோட் ஷூட் போட்டிருக்கிறாங்க, பயங்கரமா கதறாங்க, அழுகிறாங்க. யாரும் லீட் பண்ணல. 6 மணி ஆகும்போது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த சவுண்ட் அமைதியாகுது. ஒரு வழியா எல்லாரும் அப்படி போறாங்க. இவங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்க, அடுத்த குரூப் வர்றதுன்னு தெரிய மாட்டேங்க. 2வது சர்வீஸுங்க. 5 to 6 1, 6 to 7 1, 2 ஆராதனையுமே ஃபுல்லாக நிரம்புதுங்க. அப்படியே வெளியில் போனால் தோத்திரம் அந்த பார்க்கிங்கே பயங்கரமான ஏரியாவாக இருக்குது.
அப்புறம் அங்கே கேண்டீன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கங்கே போய் சாப்பிட்றாங்க, தோத்துறாங்க. உடனே அங்கேருந்து நேராக ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூல், காலேஜுக்கு போகிறவங்க காலேஜ், தோத்துறாங்க. அவங்கவுங்க ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸு எல்லாம் போகிறாங்க. நான் விசாரிக்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, எங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவராஜ்யம், முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. நாங்கள் காலையில் முதல்ல நாங்கள் கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், குடும்பமாகவே வந்துடுவோம். இதிலெல்லாம் ஒரு சிலர் நாங்கள் அரை மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி வர்றோன்றாங்க. அரை மணி நேரம் காலையில் அவங்க எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க, எத்தனை மணிக்கு குளிச்சு கிளம்புறாங்க, அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றாங்க, 5 மணிக்கு உள்ளேயே வந்துடுறாங்க, 6 முடிச்சுட்டு இங்கேயே சாப்பிட்றாங்க, அந்த கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லாட்ட ஒரு சிலர் மட்டும் அவுட்டரில் போய் எங்கேயா ஹோட்டலில் சாப்பிட்டுக்குருவாங்களாம். அப்படியே நேராக ஆஃபீஸுக்கு, காலேஜ், வேற எங்கேயும் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, நேராக போயிட்டு அப்புறம் ஈவினிங் தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்களாம். தோத்திரம். எவ்வளவு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தேசம். கர்த்தர் அந்த தேசத்தை பல மடங்கு மகிமையா ஒவ்வொரு குடும்பத்தையும் அவ்வளவு ஆசீர்வாதமா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயாவா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குடும்பம், தோத்திரம், ஒரு நாளும் தோற்று போகாது. ஆமேனா. கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம் ஒரு நாளும், அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அழைப்புள்ள குடும்பம். நம்ம என்ன குடும்பம்? அழைப்புள்ள, தோத்திர குடும்பம். அவரை ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. மோசே கிட்ட சொல்றாரு, நீ போ. 14ஆம் வசனத்துல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை போய் அவர்களுக்கு என்ன செய்ய சொல்லு. யாத்ரா 3:14 சொல்றாரு, நான் உங்களை விடுவிக்க சித்தமா இருக்கிறேன், போய் சொல்லு. நான் தான் அவர்களுடைய ரட்சகர், போய் சொல்லு. அதுக்கு தான் நான் நினைஞ்சிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன். ஆராதிக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவர் நாமத்தை ஊரு ஊரா, தெரு தெருவா, ஆயிரங்கள் லட்சங்களுக்கு அறிவிக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, அற்புதங்களை சாதிக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு? அற்புதங்களை. இதே மோசையை அனுப்பி, இதே மோசையினுடைய குடும்பத்தை அனுப்பி, யாத்ராமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும். குறிப்பாக 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சிங்கன்னா 10 வாதைகள், 10 பெரிய பெரிய அற்புதங்கள் யாரை வச்சு செஞ்சாரு? மோசையை வச்சு செஞ்சாரு. தோத்திரம். அப்போ ஒரு குடும்பத்தை தேவன் எதற்கு அழைக்கிறார்? ஆராதிக்க அழைக்கிறார், அறிவிக்க அழைக்கிறார், அற்புதங்களை சாதிக்க அழைக்கிறார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் அழைச்சதே அற்புதத்துக்காக ஏங்க இல்ல, அற்புத அடையாளங்களை இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு. உங்க குடும்பத்தை கொண்டு பல அற்புதங்களை தேவன் செய்ய போறாரு. தேசத்தின் நடுவில் அற்புதங்களை செய்ய போறாரு. பிசாசுகளை துரத்துகிற அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிற அற்புதம், அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்கிற குடும்பமா தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.